ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லீவ் விட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சோம்பேறி ஆயிப்போச்சு. மத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே டிஃபனு, லஞ்ச் எல்லா வேலையும் ஆயிடும். இன்னைக்கு 11 மணிக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு 3:30 மணிக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரொட்டீனே மாறி போச்சு. நேத்து ஒரு பஞ்சாயத்து எங்க வீட்ல நடந்தது. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகப்போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு என்னோட ஃபோன் நம்பர் கேட்டா தெரியவே தெரியாது. நேத்தும் அந்த மாரி தான் நடந்திருந்தது. உங்க வீட்லயும் இந்த மாரி இருக்காங்களா? அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்தவும். ஏன்னா ஃபோன் நம்பர் அவர் ஃபோன்ல சேவ் ஆயிருக்கலாம். அப்படிதான் தெரியும். ஆனா வாயால கேட்டா, நம்பர் இதுவரைக்குமே தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு ஸ்டேஜ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த இடத்துலயுமே என் நம்பர் சொல்ல மாட்டேன். அவரோட நம்பர் தான் நான் குடுப்பேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட நம்பரே அவருக்கு ஒரு சில டைம்லாம் தெரியாதப்ப, "இன்னுமா இத்தன வருஷம் ஆச்சு, இன்னுமா என் நம்பர் தெரியல?" அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பேன். என்னைக்கும் இல்லாத அதிசயமா இப்ப பண்ருட்டி போறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ல பூ விக்காத பூ ஒரு 3 கவர், 4 கவர் கொஞ்சம் கம்மி ரேட்ல விப்பாங்க இல்லையா? அந்த மாரி அன்னைக்கு ஏதோ 3 கவர் ரூ. 50 சொல்லிட்டு வித்திருந்தாங்களாம். இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ அரும்பு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் நெறைய ரூ. 20க்கு தான் குடுத்தாங்களாம். அந்த மாரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால அரும்பு எடுத்து வச்சு, சரி எப்ப கட்டலாம் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு மாவு இல்லாதனால சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில துரைக்கனி சிஸ்டரோட பொண்ணுக்கு பிறந்த நாள். பேர் கேட்டிருந்தேன். பேர் சொல்லவே இல்ல. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. எப்பவும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணும்.